நான் இன்றைக்கி என்ன லஞ்ச் பண்ண போகிறேன்னா நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ண போகிறேன். நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துருக்கேன். உள்ளே தண்ணி ஊற்றிக்கிட்டேன், மேலே இட்லி தட்டு வச்சுக்கிட்டேன். நான் வந்து இந்த நெல்லிக்காவை வேக வச்சுக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்தாலே வெந்துடும். இதை முதல்ல நெல்லிக்காய் முழு நெல்லிக்காவை வேக வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து மோர் குழம்பு செய்ய போகிறேன். இந்த இட்லி பாத்திரத்தை இந்த ஸ்டவ்வில் வச்சுக்கிடலாம். இப்போ நான் மோர் குழம்பு செய்ய போகிறேன். நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாம்பார் வைக்கலான்னு பார்த்தேன். சாம்பார் வைக்கல, நான் மோர் குழம்பு செய்யலாம். சாம்பாருக்கு வந்து சாம்பார் வைக்கணும், பருப்பு யூஸ் பண்ணணுன்றதுக்காக இந்த அரிசி ஊற வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதிலே நான் பருப்பு 2 பருப்பு எடுத்து போட்டுக்கிறேன். அந்த பருப்பு யூஸ் பண்ணணுன்றத கான்செப்டே. ஃப்ரைடே ஆனால் பருப்பு யூஸ் பண்ணி சாம்பார் பண்ணணும். சாம்பார் செய்ய முடியாத பட்சத்தில் நான் இதில் பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு நெல்லிக்காய் வேக வச்சுக்கிட்டேன். நான் மோர் குழம்பு சேர்க்குறேன். இப்போ ஒரு அரை பாக்கெட் ஹெரிட்டேஜ் தயிர் எடுத்துருக்கேன். இந்த தயிரை நான் என்ன பண்ண போகிறேன், மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்க போகிறேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றி, எப்பயுமே நம்ம தயிர் மோர் கடையிறது இருந்ததுன்னா நம்ம வச்சுக்கலாம். அப்படி மோர் கடையிறது இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மோர் குழம்பு. சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இந்த மோர் குழம்புக்கு நான் மோரை மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கேன். நல்லா சும்மா ஒரு 2 ஓட்டு ஓட்டிட வேண்டியதுதான் மிக்ஸி ஜாரில். இப்போ இதை 2 ஓட்டு ஓட்டி நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இதை பாருங்கள், நல்லா அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா, இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ண போகிறோம். மறுபடியும் மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், மோரை நல்லா தயிரை நல்லா மோராக்கி அழகாக நான் கடைஞ்சி வச்சுக்கிட்டேன். இப்போ அது ரெடியாக இருக்கட்டும். இப்போ மறுபடியும் மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா, இஞ்சி துண்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தனியா, அதாவது கொத்தமல்லி விதை, இதையும் போட்டுக்குவோம். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா அரைக்கணும். மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிக்கிடணும். நம்ம எப்படியும் கிச்சனில் வேலை செய்யும்போது நம்ம ஒரு பொருளை எடுத்தோன்னா அந்த எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கும்போது நம்மளுடைய வீடு எப்பவும் சுத்தமாக, வேலைகள் குறையும். நம்ம முதல்ல அந்த வேலையை செய்யணும். இப்போ நான் இதை எடுத்துக்கிட்டேன். இதோட கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கிடுறேன். பச்சரிசி மாவு. பச்சரிசி வச்சுருக்கவங்க ஊற வச்சு பச்சரிசியும் கடலைப்பருப்பும் ஊற வச்சு அரைச்சி செய்கிறாங்க. நான் வந்து பச்சரிசி மாவாக வச்சுருக்கேன். அதை கொஞ்சோண்டு போட்டுட்டு அதையும் நல்லா நான் இப்போ எல்லாத்தையும் இது இவ்வளோத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். மிக்ஸி ஜாரில் நல்லா போட்டு அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நம்ம மைய அரைக்கணுன்னா தண்ணி ஊற்றி அரைக்கணும். இதை அரைச்சிக்கிட்டேன். மிக்ஸி ஜாரி அப்படியே கழுவி அந்த தண்ணியெலாம் ஊற்றி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ முதல்ல நம்ம மோர் குழம்பு செய்துருவோம். ஒரு கடாய் அடுப்பில் வைக்கிறேன். கடாய் சூடாகட்டும். இப்போ இந்த நெல்லிக்காய் வேக வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில், அதுவும் வெந்திருக்கும். போதும், அது கொஞ்ச நாளுமே நெல்லிக்காய் வெந்துடும். 2 கொதி நாளுமே நெல்லிக்காய் வெந்திருக்கும். அதனால் இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இதுக்கு வந்து சீரகம் போட்டுக்கிடணும். எப்பயுமே நம்ம சீரகம் தான் போட்டுக்கணும் தாளிக்கிறதுக்கு. மோர் குழம்புக்கு மட்டும் சீரகம் போட்டுக்கலாமா? சீரகம் போட்டேன்னா அடுத்தது பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாமா? ஒரு காஞ்ச மிளகா அடுத்தது மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் ரொம்ப முக்கியமானது. மஞ்சத்தூள் கலர் வரணும். அடுத்து
அடுத்தது கருவேப்பிலை. கருவேப்பிலையும் கொஞ்சம் முக்கியமானது. கொஞ்சம் போல் கருவேப்பிலை. இந்த இது கலந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு அதை ஊற்றி வச்சு கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா கொதி வரணும். நம்ம அரைச்சி வச்சது நல்லா கொதி வரணும். இப்போ நான் கல்லுப்பு சால்ட் உப்பு போட்டுக்கிறேன். சால்ட் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் நிறையவே போடலாம் சால்ட் உப்பு போட்டுக்கிட்டேன்னா இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இன்னும் கூட நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நல்லா கொதி வந்து அந்த பச்சை வாசனை போகட்டும். ஏன்னா நான் அதை ஃப்ரைலாம் பண்ணலை. பச்சை வாசனை போகட்டும். சுவையான மோர் குழம்பு கொஞ்சம் நேரத்தில் தயாராகிடும். இப்போ நெல்லிக்காய் ஊறுகாய் சேர்ப்பேன். அதுக்கும் மசாலாலாம் அரைக்கணும் பாருங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். உப்பு கரெக்டானு பார்த்துக்கலாமா? கரெக்ட். ஓகே. காரசாரமான மோர் குழம்பு தயாராகுது. இது கொஞ்சம் நல்லா கொதி வந்து இந்த பச்சை வாசனை போகட்டும். இதை பாருங்கள், இது நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சா? இப்போ நம்ம இந்த கலக்கி வச்சோம் பார்த்தீங்களா, மோர் தயிரை மோராக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை இதோட ஊற்றிக்கிடலாம். சுவையான மோர் குழம்பு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடலாம். சுவையான மோர் குழம்பு தயாராகிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு தயிர் சாப்பிடும்போது, தயிர் நிறைய இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மோர் குழம்பு செய்து சாப்பிடும்போது சளி பிடிச்சிருந்தா கூட இந்த மாதிரி நம்ம மூலிகைகள்லாம் போட்டு சாப்பிடும்போது சளிலாம் சரியாயிடும். சளிலாம் பிடிக்காது. இப்போ மோர் குழம்பு தயாராகிடுச்சு. இதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த கடாய் வேணும், அதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தை வந்து வேறு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாமா? இதை உடனே சுவையான மோர் குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ நான் இதுக்கு வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் தான் சைட் டிஷ்ஷாக செய்ய போகிறேன். தக்காளி படிக்க போகிறேன். இதெல்லாம் மசாலா போட்டு பச்சரிசியில் போட்டோம்ல, நல்லா கெட்டியாக வந்துடும். ஓகே. இப்போ நம்ம மறுபடியும் கடாய் அடுப்பில் வைக்கலாமா? இப்போ கடாய் சூடாயிடுச்சு. அதில் வந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா கடுகும் வெந்தயமும் போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். அதுக்குள்ளே அது கொஞ்சம் பொடிட்டோம். அதுக்குள்ளே நம்ம இந்த நெல்லிக்காவை இந்த கொட்டையை விதையை நீக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுப்போம். கடுகு பொடிஞ்சிருச்சு. கொஞ்சம் வறுத்துக்கிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அந்த சூட்லேயே அது பொடிஞ்சிடும். இதுலேயே நான் வந்து இந்த நெல்லிக்காவையும் போட்டுக்கிறேன். இதெல்லாம் கொட்டை இந்த விதை எடுத்தது. இப்போ ரொம்ப சிம்பிள். இந்த நெல்லிக்காய் ஊறுகான்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஃபுட் வேறு. இது நெல்லிக்காவை சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ இதுவும் நான் இப்போ இதெல்லாம் சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். இப்போ என்னடா காஞ்ச மிளகா போடலையே நினைக்காதீங்க. நான் வந்து இதை அரைச்சிட்டு வந்த பிறகு தாளிப்பேன் பார்த்தீங்களா, அப்போ வெறும் மிளகாத்தூள் தனியாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை போட்டுக்கலான்னு பார்க்குறேன். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். இப்போ இது ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிடலாமா? இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு இப்போ தாளிக்கணும். மறுபடியும் சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடிமேடாக அந்த ஸ்பாட்டில் செய்கிறது தான் இது. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். அரைக்கும் போது கொஞ்சம் உப்பும் போட்டு அரைச்சிக்கிடலாம். தண்ணி வேணால் ஊற்றிட்டு அரைக்கலாம். கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிடலாம். வேணா உப்பும் போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அப்போ தான் நல்லா மசிய வரும். அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ
இது நல்லா அரைப்பட்டுருச்சு. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாகட்டும். வரேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கடாயில். நம்ம ஜஸ்ட்டு தாளிக்க தான் போகிறோம். எண்ணெய் இருக்கும்னு நினைக்கிறேன். கடுகு, பெருங்காயத்தூள், அழகுக்கு 2 குண்டு மிளகா, அதுக்கப்புறமா கொஞ்சம் காரம். ஏன்னா நான் மிளகாத்தூள் போட்டு அரைக்கல, தனி மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் தான் நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சேன் பார்த்தீங்களா, அதை நான் இந்த எண்ணெயில் போட்டுக்க போகிறேன். சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. இது ஏற்கனவே வெந்தது, மற்றது எல்லாம் வறுத்து அரைச்சது. அதனால் இதில் பச்சை வாசனைலாம் இருக்காது. நம்ம ஜஸ்ட்டு ஒரு கிண்டு விட்டுட்டு எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு கலந்து வச்சு சுவையான முழு நெல்லிக்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. இப்போ இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிருக்கும், ஏன்னா எண்ணெயிலே போட்டு நான் வறுத்துட்டேன். சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் மோர் குழம்பு செம்ம காம்பினேஷன். நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு தக்காளி தொக்கு பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா நான் மோர் குழம்பு சாப்பிட மாட்டேன். அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் தக்காளி தொக்கு இதே மாதிரி இந்த கடாயிலே சிம்பிள் மெத்தடில் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இது நல்லா எண்ணெய் வெளியில் வரணும் தெரிஞ்சு. இப்போ செம்ம டேஸ்ட்டு. ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சு, மத்தியானம் லஞ்சு ஆகிடுச்சு. நம்ம இந்த மாதிரி ஒன்று தயார் பண்ணும்போது அடுத்தது தயார் பண்ணி வச்சுருந்தாலுமே நம்மளுடைய சமையல் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இந்த உப்பு பத்தலை, அதனால சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மோர் குழம்பு ஆகிடுச்சு. சமையல் செய்த உடனே அதை மூடி வச்சிடணும். இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் தக்காளி தொக்கு செய்துக்க போகிறேன். இப்போ தக்காளி தொக்கு செய்ய போகிறேன். வெங்காயம் கட் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப டேஸ்டியான தக்காளி தொக்கு. இப்போ அடுப்பில் இந்த மாதிரி ஸ்டவ்வு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும். சரி, ஓகே. வெங்காயம் அரிஞ்சிக்கிட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். 4 தக்காளியை மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். கடாய் சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பண்ணிட்டோம். கருவேப்பிலை எடுத்து கடுகு வச்சுக்கலாம். கடுகு பொடியுது. இப்போ வெங்காயத்தை அரிஞ்ச வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கிறேன். சால்ட்டு போட்டுக்கிறேன். சால்ட் நல்லா வெங்காயத்தை வதக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி ஃபுட். டொமாட்டோ தொக்கு, தக்காளி தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிட்டேன்.
கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் வெங்காயம். தனி மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், வெறும் தனியாத்தூள், கொஞ்சம் மிளகு சீரகத்தூள், நானும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச தக்காளி, மிக்சியை கழுவிட்டு மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஊற்றியாச்சு. டேஸ்ட்டு பார்ப்போம். போதும். நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். குழம்பு மிளகாத்தூள் இப்போ இது நல்லா வற்றின பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கு நடுவில் நம்ம யூஸ் பண்ண பாத்திரம்லாம் கழுவிட்டு ஜிங்கில் போட்டுருவேன். அப்போ நம்மளுக்கு க்ளீன் ஆகிடும். எப்பவுமே கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி வேலை முடிய நம்ம அந்தந்த பொருளை எடுத்த இடத்துல வச்சிடணும். எவ்வளோ பாத்திரம் யூஸ் பண்ணணுமோ அந்த பாத்திரத்தை கழுவி வச்சிடணும். அப்போ நம்மளுடைய கிச்சன் எப்பவும் நல்லா சுத்தமாகவே இருக்கும். இப்போது ஒயிட் ரைஸ் ஆயிடுச்சு, நெல்லிக்காய் ஊறுகாய் ஆயிடுச்சு, நெல்லிக்காய் பிக்கிள், அடுத்தது தக்காளி தொக்கு, மோர் குழம்பு, அடுத்தது நான் வந்து பிரண்டை தொகையில் வச்சுருக்கேன். இது வந்து 4 படை தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரண்டை தொகையில் அதுவும் வச்சுருக்கேன். பாருங்க, தக்காளி தொக்கு இதை போட்டு பெனஞ்சு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் பாத்திரத்தெல்லாம் கழுவணும். ஓகே, தேங்க்யூ.